திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த நான் முதல்வன் திட்டம் மூலமாக இந்த இளைஞர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கிட்டாரு அப்படிங்கறத அவரே சொல்றாரு. இது அவசியம் பார்த்து பகிர வேண்டிய ஒரு காணொளி. குறிப்பாக ஒரு நடிகருடைய கவர்ச்சியை நம்பி வேலை வெட்டி பொழப்பெல்லாம் விட்டுட்டு அவர் பின்னால சுத்திக்கிட்டு இருக்கிற ஆச்சரிய குறிகள் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு காணொளி. எப்படிப்பட்ட அரசு அமையணும், உங்களுக்கான அரசு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த காணொளி ஒரு சாட்சி. கண்டிப்பா பார்த்து பகிருங்க. திருச்சி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம் மாகாளிப்பட்டிங்கிற ஒரு ஊர்ல இருந்து தான் வந்து விவசாயம் பார்த்துட்டு ஒரு நார்மலான ஒரு லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்க காலேஜ் ஜாயின் பண்ணுங்கிறப்ப எங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ் ரொம்ப, ஏன்னா அந்த கோவிட் டைம் அக்ரிகல்ச்சர் தான் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நினைப்புல இருந்தேன். பட் எப்படியோ ஒன்று இதாகி நான் ஆல்ரெடி 2 இயர்ஸ் காலேஜ் லேட் ஆகி கொஞ்சம் ஃபினான்ஷியல் காரணம் அது மாதிரி வாங்கிட்டு நான் காலேஜ் எங்க ஜாயின் பண்ண பண்ணேன் கே சங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஈரோட்ல ஜாயின் பண்ணி நான் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி தான் எடுத்திருக்கேன். 4 வருஷம் முடிக்கணும், சம்பாதிக்கணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் நான் காலேஜுக்குள்ளே போனேன். நான் காலேஜுக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்னோட முதல் மாற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா EDI ஹேக்கத்தான், என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ஆஃப் இனோவேஷன் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தினது. நாங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா போய் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் 1 lakh வாங்கணும். இந்த 1 lakh வாங்கின எப்படி பாத்தீங்கன்னா அந்த டைம்ல எங்க சிச்சுவேஷன் லோவா இருந்தால பார்ட் டைமா நைட் ஷிஃப்ட் ஒர்க் போயிட்டு இருந்தேன். 12-1 மணி ஆகும் வீட்டுக்கு வரைக்கும். அதே தீபாவளி டைம்ஸ் பாத்தீங்கன்னா காலேஜ் லீவ் போட்டு 2 days ஃபுல்லா ஒர்க் பண்ணுவோம். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு எங்க ஸ்டாஃப் வந்து இந்த மாதிரி பண்ணு, என் மென்டர் வந்து டாக்டர் என் சுகுமார், அவர் வந்து இந்த மாதிரி பண்றா, ஏன்னா நீ இந்த மாதிரி நிலைமையில இருந்து வந்துட்டு இது மாதிரி பண்ணு, உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், கவர்மெண்ட்ஸ் நிறைய பண்றாங்க, நீ பண்ணுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நாங்க உள்ள வந்து EDI ஹேக்கத்தான். அதுல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சு உள்ள வந்து 1 lakh பிரைஸ் அமௌண்ட்ஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் அடுத்த லெவல் நம்ம எப்படி போகலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்பதான் அடுத்த நிரல் திருவிழா 2.0 வந்துச்சு. டோட்டலி 18,000 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, 315 காலேஜஸ். இது எல்லா காலேஜஸும் நாங்க உள்ள வந்து ஃபர்ஸ்ட் ரீஜனல் கேம்ப், பூட் கேம்ப்ஸ் இது எல்லாமே அட்டென்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் வந்தோம். ஃபைனல் ஸ்டேஜ்ல எங்களுக்கு டாப் 50ல செலக்ட் ஆகி தமிழ்நாட்டுல எங்களுக்கு பிரைஸ் அமௌண்ட்ஸ் வந்துச்சு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நியர்லி 2 lakhs ஒரு கார்டு வரும், ஒரு பிசினஸ் கார்டு வரும். அது வந்து நம்ம கார்டு ஸ்வைப் பண்ணிட்டு மானியத்துல வந்து நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் ஈஸியா வாங்கிட்டோம்.